அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். அதுக்கு முன்னாடி இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ரொம்பவே சுவையான அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய காளான் பக்கோடா செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காளான் பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதை தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நான் காளான் எடுத்துருக்குறேங்க. 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சாச்சு. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணியாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போலவே இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். இதை நான் தட்டி எடுத்துருக்குறேங்க. பேஸ்ட்டாக போடுறத விட இது போல் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். இது தாங்க தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணின மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே அந்த வெங்காயத்தையும் நல்லா உதிர்த்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தனித்தனியாக கிடைக்கும். கூடவே கட் பண்ணின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதே போல் கொத்தமல்லியும் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், சிக்கன் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து நம்ம சேர்க்கும்பொழுது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்போ நல்லா அந்த மசாலா காரம்லாம் அந்த மஷ்ரூம் வெங்காயம் இதிலெல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே போலவே நல்லா கலந்துக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன் தண்ணி சேர்க்க வேண்டாம்னா மஷ்ரூமில் ஆல்ரெடி தண்ணி நமக்கு மஷ்ரூம் விடும் இல்லையா, அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பக்கோடாவுக்கு மாவு தயாராகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடாவை சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் இது போல் சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாங்க. அதே சமயத்தில் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நம்ம பக்கோடாவை எண்ணெயில் சேர்த்த பிறகு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம சின்ன சின்ன பீஸாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சீக்கிரம் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம இது போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டால் தான் நல்லா உள்ளே எல்லாம் நல்லா வெந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்குது பாருங்கள். பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சிடலாங்க. அது போலவே மீதம் இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்டதுமே எப்படி நல்லா பொரியுது பார்த்திங்களா? இது போல் எண்ணெய் இவ்வளோ நல்லா ஹீட்டாக இருந்தால் தாங்க உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எல்லா பக்கோடாவும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்குதுன்னு. அது போலவே மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, கிரேவி இது போல் வீடியோக்களும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்து அடுப்புலையே இஞ்சி தட்டி போட்டு டீயும் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. நல்லா சுட சுட பக்கோடாவோட 1 கப் டீ வச்சுட்டு சாப்பிடும்பொழுது அடடா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.